குடும்பங்களிலே காணப்படுகிற பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்களை, அதிலே கிரியை செய்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகளை நிர்மூலமாக்குகிற இந்த வல்லமையான நடுஇரவு ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயமான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதிலே மாற்றமே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்பங்களிலே பல்வேறு குழப்பங்களை, இடைஞ்சல்களை, உங்களுக்கு வரவேண்டாத சோதனைகளை, நிச்சயமாய் பல்வேறு உபத்திரவங்களின் பாதைகளிலே உங்களை நடத்துகிற, கொண்டு போகிற இந்த பொல்லாத பிசாசு உங்களை கொல்லவும், திருடவும், அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நிச்சயமாகவே இந்த ஜெப வேளை, இந்த வேத தியான வேளையிலே நீங்கள் அறிகிற சத்தியம் நிச்சயமாய் உங்களை இந்த எல்லா குழப்பங்கள், எல்லா ஆபத்துகள், உபத்திரவங்களிலும் இருந்து உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் விடுதலை கொடுக்கும் என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். கர்த்தரே யோவான் 10:10 இப்படியாக சொல்லி இருக்கிறார், திருடன் திருடவும், கொல்லவும், அழிக்கவும், நாசமாக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். பாருங்க, அப்ப இந்த பிசாசின் கிரியைகள் எங்கே எங்கே இருக்கிறதோ, எந்த வீடுகளிலே அது இருக்கிறதோ, அல்லது எந்த பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலே, திருமண வாழ்க்கையிலே அது காணப்படுகிறதோ, அங்கே பல்வேறு குழப்பங்களும் உபத்திரவங்களும் ஒரு காரணமும் இல்லாமல் விவாகரத்து வரை கூட சென்று விடுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக விவாகரத்துகளை நாம் பார்த்தோமே, ஆனால் எந்த காரணமும் இருக்காது, அல்லது மிக அற்பமான சிறிய காரணங்களின் நிமித்தமாய் அற்புதமும் அழகுமான பிள்ளைகள் எல்லாம் வாழ்க்கையிலே பிரிந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஐயா, ஏன் இவர்களுக்குள்ளே சண்டை வருகிறது? ஏன் இந்த பிள்ளைகளுக்குள்ளே உபத்திரவம் வருகிறது? ஐயா, என் மகனும் என் மருமகளும், என் மகளும் என் மருமகனும் நன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என் மகள் என் மகன் நல்ல பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஈவன் எனக்கு வந்திருக்கிற மருமகள் ஒரு மகளைப் போலவே வந்திருந்தாள். என் மருமகன் ஒரு மகனைப் போலவே நடந்து கொண்டான். ஆனால் திடீரென என்ன நடந்ததோ தெரியவில்லை. யார் என்ன சதி செய்தார்களோ, சூனியம் செய்தார்களோ தெரியவில்லை. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் தாறுமாறாய் தடம் புரண்ட ரயில் என்ஜின் போன்று சென்று கொண்டிருக்கிறது. ஐயோ, மொத்தமாய் எல்லாம் அழிந்து விடுமோ என்று பயப்படுகிற சூழ்நிலையிலே அவர்களுடைய வாழ்க்கை சக்கரங்கள் சுழன்று கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேகர் இப்படியாய் புலம்புவது உண்டு. ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் வீட்டிலே, குடும்பத்திலே, என் மகள் என் மகனுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு இதில் விடை தெரியவே இல்லை, தெரிவதற்கு வாய்ப்பும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். ஐயா, ஏனென்று தெரியவில்லை. எங்கள் வியாபாரம் நஷ்டத்திலும், துக்கத்திலும், துயரத்திலும், தோல்வியிலும் சென்று கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. திடீரென இப்படியாய் சென்று கொண்டிருக்கிறது. எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. எல்லா காரியங்களும் எங்கள் தொழிலிலே, எங்கள் வியாபாரத்திலே, அல்லது எங்களுக்கு கைகூடி வர வேண்டிய காரியங்கள் எல்லாம் செம்மையும் அழகுமாய் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் காரியம் நடக்கவில்லை. ஏன் இந்த காரியங்கள் நடக்கவில்லை? ஏன் இந்த வியாபாரத்திலே இத்தனை பெரிய நஷ்டமும் கடனும் வந்து எங்களை காரிருள் சூழ்ந்து கொண்டது போல சூழ்ந்து கொண்டதே? காரணம் புரியவில்லை. எங்கள் வாழ்க்கையிலே இப்படியெல்லாம் நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே முடியாத, எதிர்பார்க்கவே செய்யாத காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் பல்வேறு பிரச்சனைகளும், ஆபத்துகளும், பல்வேறு உபத்திரவங்களும் ஒருவேளை உங்கள் வீடுகளில், குடும்பங்களில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். ஒருவேளை உங்களில் சிலர் சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஐயா, எல்லாம் வீடு கட்டுவதற்கு நிலம், பணம் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் ரெடியாக இருந்தாலும் வீட்டை கட்டி முடிக்கவில்லை, வீட்டை கட்டி வீட்டிலே குடியேற முடியவில்லை, வீட்டை கட்டிவிட்டோம், அங்கே குடியேறுவதற்கு 1000 தடைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். திருமணத்திற்கு வேண்டிய எல்லா ஆயத்தங்களும் ஆயத்தமாய் இருக்கிறது. பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, சௌக்கியம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் திருமணம் நடக்கவில்லை. ஏன் என்று தெரியவில்லை. என்ன காரியம்? எங்கே தொலைத்து விட்டோம், அல்லது எங்கே தவற விட்டு விட்டோம், எங்கே அகப்பட்டுக்
கொண்டோம் என்பதை எங்களால் நிதானித்து கூட பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களையும் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, இந்த வியாதி ஏன் வந்தது? இந்த வியாதியின் அகோரம் ஏன் இப்படி என்னை அலக்களிக்கிறது? எனக்கு மட்டுமே இந்த பிரச்சனை. ஐயா, மருத்துவ விஞ்ஞானத்தினால் இதை கண்டுபிடிக்க முடியவில்லை. டாக்டர்களினால் இது என்னவென்று கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. எந்த மருந்தும், எந்த மாத்திரையும், எந்த மருத்துவமனையும் இதில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாமல் போய்விட்டதே. நாங்கள் இப்படியாய் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நல்ல வாழ்க்கையை, உங்கள் செல்வத்தை, உங்கள் சுகத்தை, சமாதானத்தை, உங்கள் ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற இந்த பொல்லாத பிசாசு வேறொன்றுக்கும் வருகிறதில்லை. அவன் இதையே செய்கிறான். ஆனால் நானோ என் பிள்ளைகளுக்கு, என் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிற அற்புதங்களின் ஆண்டவர் இன்று இந்த நடு இரவு ஜபத்திலே நிச்சயமாய் இது போன்ற எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து உங்களை விடுவிக்க முடியும், பாதுகாக்க முடியும். நீங்களோ இந்த எல்லா உபத்திரவங்கள், பாடுகள், துக்கங்கள், துயரங்களில் இருந்து விடுபட்டு உல்லாச பறவைகளாய் உயர உயர பறக்க போகிறீர்கள். நிச்சயமாய் இது நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே வாருங்கள், கர்த்தரிடத்திலே சேருங்கள். அப்பொழுது நீங்கள் கர்த்தரிடத்திலே சேரும் பொழுது, நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் இந்த மகா பெரிய அற்புதமும் அதிசயமுமான ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வர வர, இந்த ஒளியை நோக்கி வர வர, இந்த இருளும் அந்தகாரமும் படிப்படியாய் அல்லது திடீரென்று உங்களை விட்டு காணாமற் போகிவிடும். உங்களை உபத்திரவப்படுத்துகிற, பாடாய்ப்படுத்துகிற பொல்லாத அந்த இன்று நீங்கள் இதுவரை கண்ட எகிப்தியனை இனிமேலும் காணாதபடி அவனும் அவன் கூட்டமும், அவனும் பிசாசின் தூதர்களும் அவன் கூட்டமும் செங்கடலிலே அந்த எகிப்திய கூட்டமெல்லாம் மாண்டு போனது போல, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் இவைகளெல்லாம் மாண்டு மடிந்து மண்ணோடு மண்ணாய் சிதறி போகும். நீங்களோ கர்த்தருக்குள்ளே வாழ்ந்திருப்பீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த வல்லமையான நடுஇரவு ஜபம் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா உபத்திரவங்கள், ஆபத்துகள், எல்லா துயரங்கள், துக்கங்களிலும் இருந்து உங்களுக்கு மகிமையான விடுதலையை கொடுக்கும் வல்லமையான நடுஇரவு ஜபம். என் அன்பு சகோதர சகோதரிகளிலே, நடு ஜாமங்களிலே விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். நடு ஜாமங்களிலே உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா சூனியங்களும் மந்திரங்களும் செய்யப்படுகிற அந்தகாரத்தின் வேளை அது. பொல்லாத ஆவிகள் நடமாடுகிற வேளை அது. ஐயா, பொல்லாத கொடுமையான விலங்குகளை போன்ற மனிதர்களும் கூட தீயவனவற்றை செய்கிற, தீய காரியங்களை நிறைவேற்றுகிற, தீய காரியங்களிலே பங்கு கொள்ளுகிறவர்களும் இந்த நடு இரவுகளிலே அநேகமாய் பங்கெடுக்கிறார்கள். சூனியங்கள் எல்லாம் நடு ஜாமங்களிலே செய்யப்படுகிறதே. அப்பேற்பட்ட கொடுமையான ஒரு நாள் புறப்பட்டு புதிதான நாள் தொடங்குகிற அந்த அற்புதமும் மகிமையுமான அந்த நடு இரவு ஜாமங்களிலே ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். எல்லா சத்துரு கூட்டங்களையும் சங்கரிக்கும்படியாய், எல்லா அக்னியாஸ்திரங்களையும் அவிழ்த்து போடும்படியாய், பொல்லாதவன் உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகள் மீதும் எய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களையும் அவிழ்த்து போடத்தக்கதான நீங்கள் பொல்லாத உலகத்திற்கு விரோதமாய் ஆவியின் பட்டயத்தை கையிலே எடுத்துக்கொண்டு விசுவாச கேடகத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். பிசாசின் கோட்டைகள் அழிவதை காண்பீர்கள். எரிகோ கோட்டைகள் தன்னாலே விழுந்து நொறுங்கி சுக்குநூறாய் போய்வதை பார்ப்பீர்கள். நீங்கள் சும்மா இருக்கும் பொழுதே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வதை பார்ப்பீர்கள். ஆமென். உங்களையும் உங்களோடு இருக்கிறவர்களையும் காணும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் சீறி வருகிற யோர்தான்கள் எல்லாம் பின்னிட்டு ஓடுகிறதை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். ஐயா, உங்களுக்கு விரோதமாய் அடைத்து மறித்துக் கொண்டிருக்கிற செங்கடலை போன்ற பிரச்சனைகளின் நடுவே உங்களுக்கு வழி பிறக்கும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமாய் தப்பித்து போவீர்கள். பாருங்க, இந்த காரியங்களிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட
நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதுமான பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அல்லேலூயா. ஓ, ஏசாயா 27:1 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இது போன்ற உபத்திரவங்கள் எல்லாம் உங்களை சூழ்ந்து கொண்டு மலை பாம்புகள் உங்களை விழுங்கி விடுவது போல், விழுங்கி விட்டது போல், ஒருவேளை மலை பாம்புகளின் வாயிலே நீங்கள் அகப்பட்டு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தவித்துக் கொண்டு இருக்கிறது போன்ற பிரச்சனைகளிலே நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் சரி, அக்காலத்திலே கர்த்தர் அது போன்ற சூழ்நிலைகளிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் லிவியாதான் என்னும் பழைய நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தினால் தண்டிப்பார். ஐயா, அல்லேலூயா. சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை அவரே கொன்று போடுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, அதற்காக 28:2 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். ஐயா, திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல் மலையை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையிலே தள்ளி விடுவான். அந்த பொல்லாத சத்ருவை, சர்ப்பத்தை சங்கரிக்கிற பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறபடியினால் இந்த பொல்லாத கடிதும் பெரிதுமான பொல்லாத பிசாசு, இந்த பழைய பாம்பு ஆகிய வலு சர்ப்பத்தின் ஆவி உங்களை விட்டு சங்கரிக்கப்படும், நிர்மூலமாக்கப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, அவைகள் நிர்மூலமாய் போகும். அல்லேலூயா. நீங்களோ நிச்சயமாய் உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்படுவதை, அது பூமியிலே தள்ளப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாகி இருக்கிறது என்று சொல்லப்படும். கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கும் பொழுது, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்திலே வந்து காத்திருந்து தேவனுடைய கிருபைக்காய், அவருடைய வல்லமைக்காய், அவருடைய மகிமைக்காய் வந்து காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, அப்பொழுது என்ன நடக்கும்? கிறிஸ்துவின் அதிகாரம் அங்கே உண்டாயிருக்கும். ஐயா, நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கும். அப்பொழுது என்ன? அவருக்கு மாத்திரமே, அவருக்கென்றே ரட்சிப்பும் வல்லமையும் ஓ மகிமையும் என்றென்றும் உள்ள சதாகாலங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகம் அனைத்தையும், உங்கள் வீட்டையும், உங்க குடும்பத்தையும், உங்க பிள்ளைகளையும், உங்க பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையும், நிம்மதியான சமாதானம் சந்தோஷமான வாழ்க்கையும், உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பொல்லாத பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் இப்பொழுதே தரையிலே தள்ளப்படுகிறது. ஐயா, அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதர்களும் கீழே விழத்தள்ளப்படுவார்கள். இப்பொழுதே நம்புங்கள், விசுவாசியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்யும் பொழுது, ஐயா, நீங்கள் நிச்சயமாய் வெளிப்படுத்தல் 12:11 சொல்லப்பட்டிருக்கிறபடி மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எத்தனை ஆயிரம் பிரச்சனைகளும் ஆபத்துகளும் உபத்திரவங்களும், ஏன் மரணமே ஏற்படுகிறது போன்ற சூழ்நிலைகளிலே இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம், செய்ய வேண்டுவதெல்லாம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கெல்லாம் தப்பும்படி, மரணமே வந்து விடுகிறது போன்ற சோதனைகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் கடன்களும் நெருக்கடிகளுமாய் இருந்தாலும் கூட அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் உங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாத பிசாசை ஜெயிப்பீர்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது.
ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நடுஜாமத்திலே, இந்த நடு இரவிலே பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாய், பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாய் தொடர்ந்து 27:2 சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்ட பின்பு, இந்த கொடிய வலு சர்ப்பங்கள் அழிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கும்? அங்கே அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா! உங்கள் பிள்ளைகள் நல்ல திராட்சை ரசங்களை தருகிற, உங்கள் மனைவி வீட்டோறும் கனிகளை தருகிற திராட்சை கொடிகளைப் போல அவர்கள் ஓங்கி வளருவார்கள். பிரச்சனைகளும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சமாதானமும் சந்தோஷமும் செழிப்பும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் நல்ல திராட்சை தோட்டம் போன்ற குடும்ப சூழ்நிலை, உங்கள் ஊழியம், உங்கள் சபை, அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை அப்படியாய் மேன்மைப்பட்டிருக்கும், மகிமைப்பட்டிருக்கும். ஏன்னா எப்படி இப்படி ஆகும் என்று கேட்கிறீர்களா? 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணி பாய்ச்சி ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன். மைட்டி காட், கர்த்தரே அதை காத்துக்கொள்ளும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அதை ஒருவனும் சேதப்படுத்த முடியாது. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஐயா அவரே அதை காப்பாற்றி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றி அடிக்கடி அதற்கு வேண்டிய தண்ணீரை பாய்ச்சி ஒருவனும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் அவரே காத்துக் கொள்ளும் பொழுது, யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் காலங்கள் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே என் அன்பு தேவ பிள்ளைகளே, அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும். அப்பொழுது அசிரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்திவிடப்பட்டவர்களுமாய், சிதறப்பட்டவர்களும் துரத்திவிடப்பட்டவர்களுமாகிய உங்கள் பிள்ளைகள் எல்லாம் எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்ளுவார்கள், கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வருவார்கள். ஒருவேளை பாவ பாரங்களினால் தீய பழக்க வழக்கங்களினால் துரத்தப்பட்டவர்களாய் இருக்கிறவர்கள் உங்கள் பிள்ளைகள், ஒருவேளை குடிவெறியினால் அல்லது விபச்சாரத்தினால் இன்னும் தாறுமாறான வாழ்க்கைகளினால் துரத்தப்பட்டவர்கள் போன்று உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள், உங்களை விட்டு தூரமாய் போனவர்கள், உங்கள் சொல்லை கேட்காதவர்கள், ஐயா உங்களை மதிக்காதவர்கள், உங்களை விட்டு கெட்ட குமாரனை போல வெகு தொலைவாய் போய்விட்டவர்கள், என் அன்பு சகோதர சகோதரிகளே, வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டே உங்களோடு பேசாதவர்கள், உங்களோடு அன்பாய் இணக்கமாய் இருக்க முடியாதவர்களும் இருக்காதவர்களும் கூட இப்படியாய் இந்த பொல்லாத பிசாசு சங்கரிக்கப்படும் பொழுது, இந்த பொல்லாத பிசாசு துரத்தி அடிக்கப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும். நிச்சயமாய் அந்த வார்த்தை, இந்த வார்த்தையே மாம்சமாய் அவர் இந்த பூமியிலே வெளிப்பட்டாரே, அதுபோலவே இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களை நோக்கி வருகிறதே, அது வல்லமையும் அற்புதமும் அதிசயமுமான வார்த்தைகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ பிசாசானவன் தமக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இது போன்ற எந்த சூழ்நிலையிலும் சோதனைகளும் வராதபடி நீங்கள் சோதனைகளிலிருந்து தப்பும்படியாய் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம். ஓ மைட்டி காட், நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலமுள்ளதாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் மின்னலை போல விழுந்தாலும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஓ மைட்டி காட், சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். கர்த்தரே உங்களோட இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இன்று நன்றாக கவனியுங்கள். இன்று இரவு, ஹல்லேலூயா, இன்று இரவு 6:30 மணி முதல் அற்புதமான லைவ் புரோகிராம் ஓட இருக்கிறது. ராணிப்பேட்டையிலே நடக்கிற அற்புதங்களின் அதிசயங்களின் சுவிசேஷ கூட்டம் இன்று லைவாக வரும். அநேகமாய் நூற்றுக்கணக்கான அற்புதங்களை கர்த்தர் செய்கிறதை மேடையிலே காண்பீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் செய்கிற அற்புதமான அதிசயமான நம்முடைய ஊழியத்தை பற்றி அநேகருக்கு தெரியாதவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று இரவு இந்திய நேரப்படி 6:30 ஆரம்பமாகிற
அந்த லைவ் புரோகிராமை பார்க்க தவறிவிடாதிருங்கள். அற்புதமும் அதிசயமான சாட்சிகள் இன்று உங்கள் கண் முன்னால் காண்பீர்கள். அது கேட்கிறவர்கள் அங்கே இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, ஆன்லைன்ல அதை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நிச்சயமாய் சுகமடைவீர்கள். தீவிரமாய் பாருங்கள், அதை அநேகருக்கு ஷேர் பண்ண இந்த அற்புதமான நடுஇரவு ஜெபத்தையும் அந்த அற்புதமான லைவ் புரோகிராமையும் அந்த குருசைடு லைவையும் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பதோடு அநேகருக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த நடு இரவு ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் செயல்படுகிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் அழித்து நாசமாக்குகிற வல்லமையான மகா வல்லமையான அற்புதமான நடு இரவு ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இப்பொழுதே விடுதலை அடையும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா உபத்திரவங்கள், பாடுகள், சோதனைகளிலும் இருந்து ஒரு சம்பூரண விடுதலை இவர்களுக்கு உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா மந்திர சூனியங்கள், மாந்திரீகங்கள், சதி சூனியங்களில் இருந்து இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஐயா இப்பொழுதே விடுதலை அடையும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த பிரச்சனைகளிலே உம்முடைய பிள்ளைகள் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ ஐயா, எந்த வலு சர்ப்பம் போன்ற அல்லது மலை பாம்பு போன்ற பொல்லாத பிரச்சனைகள் எல்லாம் இவர்களை உள்ளிங்கி விட்டதோ அல்லது அந்த அவைகளின் வாய்களிலே இவர்கள் அகப்பட்டு கொண்டார்களோ, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி என் தெய்வமே ஐயா, இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான் என்று வாசிக்கிறோமே. சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய் ஆமென் ஒரு மாபெரும் விடுதலையும் வெற்றியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை ஐயா, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளின் குடும்பத்திலே, சொந்த ஜீவிதத்திலே, ஆவி ஆத்துமா சரீரத்திலே கிரியை செய்கிற இந்த பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே தேவ அக்கினி, தெய்வீக மகிமை, தெய்வீக வல்லமை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் ஐயா, யாக்கோபாய் இஸ்ரவேலாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கீழே வேர்பற்றி பூத்து காய்த்து உலகத்தையே, தங்களுடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல, குடும்பத்தை மாத்திரமல்ல, உலகத்தையே, எங்கள் பட்டணங்களையே, எங்கள் தமிழ்நாட்டையே, எங்கள் இந்திய தேசத்தையே இவர்கள் பலனால் நிரப்புகிற நாட்கள் வரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று சாத்தான் வகை தேடி யாரை பிடிக்கலாம், இவர்கள் பிள்ளைகளையா, மகளையா, மகனையா, கணவனையா, மனைவியா, பெற்றோரையா, பிள்ளைகளையா என்று வகை தேடி சுற்றி திரிகிற இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் முற்றிலுமாய் சங்கரிக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளின் மீது பரிபூரணமாய் இறங்கி வருவதாக நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கிறது, வீடு கட்ட முடியவில்லையே என்று தவிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஐயா, ஒரு சொந்த வீடு உண்டாகாதா என்று பல காலங்களிலும் வாடகை வீடுகளிலே அடிமைகளை போன்று பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்ன ஆனால் என்ன சுவாமி, எத்தனை லட்சங்கள் கோடிகள் ஆனால் என்ன, என் தெய்வமே, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தாவே நீர் கர்த்தர் வீட்டை கட்டாராகில், அப்ப உங்களுக்கு வீட்டை கட்டுகிற ஒரு வேலையும் இருக்கிறது. கர்த்தர் வீடுகளை கட்டுகிறவர், ஆமென், குடும்பங்களை கட்டுகிறவர். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல வீட்டை கட்டும்படியாய் ஐயா, இவர்களை நல்ல அற்புதமும் அதிசயமுமான வீடுகளிலே இவர்கள் குடியிருக்க அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. திருமண தடைகள் இருக்கிறது என்ற திருமண தடைகள் மாறட்டும். குழந்தை பேற்றிற்காக இருக்கிற தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வேலை வாய்ப்புகள் கிடைக்காதபடி வறுமையும்
வேதனையுமாய் கஷ்டமும் கண்ணீருமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று ஒரு விடுதலையும் மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Lord, in the mighty and holy name of Jesus, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளும் இன்று சங்கரிக்கப்படும்படியாய், வஞ்சகத்தின் ஆவிகள், பொறாமையின் பெருமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் எல்லாம் இன்றே இந்த நடு இரவு ஜபத்திலே சங்கரிக்கப்படும்படியாய், நிர்மூலமாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே பெரியவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்முடைய சமூகத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் தேவனாகிய கர்த்தர் அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொன்னீர்களே, அப்படியே நாங்கள் பிசாசுக்கு எந்த வகையிலும் இடம் கொடாதவர்களாய் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய், ஐயா, இந்த பொல்லாத பிசாசையும் அவன் கூட்டத்தையும் கடினமாய் திட நம்பிக்கையோட விசுவாசத்தோட வைராக்கியமாய் நின்று எதிர்க்கிற நல்ல சேனையாய் எங்களை மாற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்காய் வழக்காடுகிறவரும் யுத்தம் செய்கிறவரும், எங்களை எல்லா சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவரும், எங்கள் ஆசானும், எங்கள் அனுகிரகக்காரியும், எங்கள் தேற்றரவாளனும், துணையாளரும், உதவியாளருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை எங்கள் பட்டணங்களிலே, ராஜ்யங்களிலே வல்லமையாய், பயங்கரமாய், அற்புதமாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிள்ளைகள் என்ன காரியத்திற்காக காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போனார்களோ, ஒரு நல்ல வேலை, நல்ல ஒரு மேற்படிப்பு, நல்ல ஒரு திருமணம், குழந்தை பாக்கியங்கள், இன்னும் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு நல்ல விசாக்கள், ஐயா, வெளிநாடுகள் சென்று விட்டாலும் நிம்மதி இல்லாமல், வருமானம் இல்லாமல், போதிய போஷாக்கும் வருமானமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தெய்வமே, உம்முடைய அனுகிரகம் கடந்து செல்லும்படியாய், என் ராஜாவே, உங்க தயவு அவர்களுக்காய் கடந்து செல்லும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவருடைய தயவும் கிருபையும் ஐஸ்வர்யமும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொன்னது போல, ஐயா, இந்த மாற்றங்களும் மறுமலர்ச்சியும் பிசாசின் சக்திகள் அழிக்கப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையில் உங்கள் பிள்ளைகள் வரும் பொழுது, அக்காலத்திலே நல்ல திராட்சை தோட்டம், நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நல்ல திருச்சபைகள், ஊழியங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் குடும்பமாய், சந்தோஷமாய், சமாதானமாய், உங்க சன்னிதானத்திலே இவர்கள் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருக்கும்படியாய், ஆமென். கர்த்தராகிய நீர் இவர்களை காப்பாற்றி இவர்களுக்கே அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இவர்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை இரவும் பகலும் நீர் காத்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய அனுகிரகம் இறங்கி வரும்படியாய், இந்த பிள்ளைகள் எல்லாம் பேறு பெற்றவர்களாய், அதிசயமும் ஆச்சரியமுமாய் உயர்த்தப்பட்டவர்களாய் வாழுகிற அந்த உன்னத நிலைமைகள் உண்டாகும்படியாய், அந்த மாற்றமும் மகத்துவமான நல்ல நிலைமைகள் உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுகிரகம் பயங்கரமாய், தீவிரமாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே பெரியவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவரீர், ஐயா, நீங்க சொன்னது போலவே உம்முடைய பிள்ளைகளாகி யாக்கோபு இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கீழே வேர் பற்றி இஸ்ரவேலை போன்று நீதியும் நியாயமும் உண்மையுமாய் வாழுகிற பிள்ளைகள் எல்லோரும் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லப்பட்டபடியே உடைய பிள்ளைகளுக்கு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், பெரிய ஆசீர்வாதமும் ஐக்கியமும் பெரிய மகத்துவமும் உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்தி உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக, உன்னதங்களிலே உட்காரச் செய்வீராக. எல்லா வல்லமைகளும், எல்லா பிசாசின் கிரியைகளும் இவர்களை விட்டு ஓடி போகும்படியாய், விலகி போகும்படியாய், மாறி போகும்படியாய், ஆமென் ஆண்டவரே. குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், கணவன் மற்றும் மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மகா பெரிய பேரு மகிமை உண்டாகும்படியாய், அற்புதமும் அதிசயமுமாய் இந்த பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுத்து அற்புதமும் அதிசயமுமான சாட்சிகளாய் இந்த பட்டணத்திலே வந்து நிற்பீர்கள். ஓ மைட்டி காட், உங்கள் வாழ்க்கை சம்பூரணமாய் மாறப்போகிறது. அதற்கு
இதற்கு முன்பாக ஷேர் பண்ணாதவர்கள் இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். மாத்திரமல்ல, இன்று நடக்கிற லைவ் புரோகிராமை தயவு செய்து பார்க்காமல் விட்டுவிடாதீர்கள். அது பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நிச்சயமாய் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று இரவும் நடக்கிற ராணிப்பேட்டை, தொடர்ந்து ஆம்பூர், பேரணாம்பேட், விழுப்புர் கூட்டங்களுக்காக, திருவண்ணாமலை கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தரே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்காக மன்றாடுகிறேன். ஆமென்.